ஒரு ஃபுட்பால் பிளேயரு பூமா ஷூஸ தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டாரு. அது எவ்ளோ பிரில்லியன்ட்டா பூமா ஹேண்டில் பண்ணாங்க தெரியுமா? மை காட்! என்ன ராகுல் சார் என்ன பண்ணியிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஃபுட்பால் மேட்ச்ல பூமா ஷூஸ் போட்டு விளையாடிட்டு இருந்த பிளேயர் 2 வாட்டி ஸ்லிப் ஆயி விழுந்துட்டாரு. அந்த 2 வாட்டியுமே ஆப்போசிட் டீம் கோல் அடிச்சுட்டாங்க. ஸோ அதுல ரொம்பவே கோவப்பட்ட அந்த பிளேயர் அந்த ஷூஸ கழட்டி டஸ்ட்பின்ல போட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாம அத அப்படியே ஒரு ஃபோட்டோவா கிளிக் பண்ணி சோஷியல் மீடியாலயும் ஷேர் பண்ணிட்டாரு. பொதுவா ஒரு பிராண்டுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய இம்பாக்ட்டான நெகட்டிவ் ரிவ்யூ வரப்போ, அது நாங்க இல்லவே இல்லன்னு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இல்லனா அது எங்க மிஸ்டேக்கே இல்ல அப்படின்னு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. பூமா இது 2மே பண்ணாம, அதே பிளேயர கூப்ட்டு ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. ஃப்ளோர் வெட்டா இருக்குன்னு சிக்னல் பண்ற ஸ்டாண்டீஸ்ல அவங்க ஒரு கேப்ஷனோட ஒரு ப்ரமோஷன் பண்ணாங்க. "இட்ஸ் நாட் ஹவ் யூ ஸ்லிப், இட்ஸ் ஹவ் யூ பவுன்ஸ் பேக்" அப்படின்ற ஒரு கேப்ஷனோட கேம்பெயின ரன் பண்ணாங்க. இந்த கேம்பெயின்க்கு அப்புறமா ரொம்பவே டிசாஸ்டரா முடிய வேண்டிய அந்த சிச்சுவேஷன நெறைய பேருக்கு பூமா மேல ஒரு ட்ரஸ்ட்டும், ரிலையபிலிட்டியும் கொண்டு வந்துச்சு. அவங்களோட மிஸ்டேக்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இத பொலைட்டா ஹேண்டில் பண்ண விதத்தினால மக்களுக்கு பூமா மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்டே வந்தது. ஸோ உங்க பிசினஸ்ல உங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது அப்படின்னா, அது நான் இல்ல அப்படின்னு ஆர்கியூ பண்ணாம, இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு ஜென்டிலா ஹேண்டில் பண்ணீங்கன்னா, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய இமேஜ கிரியேட் பண்ணி குடுக்கும்.